என்னுடைய வாழ்க்கையின் தெளிவுக்கும் என்னுடைய மனதின் அமைதிக்கும் உத்தரவாதம் அளிப்பது எந்தவிதமான களங்கமோ கலக்கமோ கலவரமோ என் மனதை தீண்டாத வரையில், கவலைகளும் பயமும் துக்கமும் என் மனதில் இடம் பெறாத வரையில் நன்மைகளின் பாதையில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பது பொருள். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று கேட்டால், அவ்விதமாக நாம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. நன்மைகளை தவற விட்டு தீமைகளிலும், சுகங்களை தவறவிட்டு சுகவீனங்களிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளைக்கு பிந்தைய நாள் என்னுடைய நிலைமை பொருளாதாரத்திலும் சரி, சுகாதாரத்திலும் சரி, கவலைக்கிடமான நிலையில்தான் இருக்கிறது என்பதை நான் அறிவதற்கு எந்தவிதமான தயக்கமும் என்னுடைய இருதயத்தில் இல்லை. தெளிவான அறிவை கொண்டு நான் என்னுடைய நாளைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை பார்க்கின்றேன். வறுமையும் நோயும் கொண்டு நான் பிடிக்கப்பட்டிருக்கின்றேன். இனியும் அதிகமானால் என்னுடைய நிலைமை என்னாவது என்பதை பற்றிய ஒரு கவலையோ பயமோ இல்லாமல் நான் வாழவில்லை. எனக்கு நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு நல்ல அறிவு இருக்குமானால் கவலை என்ற ஒன்று எனக்கு இருக்காது. சுகமான வாழ்க்கையை எதிர்நோக்கி எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த அழகான தருணங்களில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய பிற்காலத்தை நான் ஆசையோடும் ஆதரவோடும் எதிர்நோக்கியிருப்பேன். ஆனால் மாறாக இப்பொழுது என்னுடைய நாளைய வாழ்க்கை பற்றிய கவலையிலும் பயத்திலும் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இறைவன் எனக்கு நல்லறிவு தர வேண்டும் என்று இப்பொழுது நான் என்னுடைய மனதில் தேவையை கொள்ள வேண்டும். இறைவன் யார் என்று கேட்கும் பொழுது, நான் இறைவனை நம்ப மாட்டேன், இறைவனை நம்பினால் அதனுடைய பலன்கள் எனக்கு கிடைக்குமா, சந்தேகத்தில் இருக்கின்றேன். இவ்வளவு வளர்ச்சி அடைந்துவிட்ட காலத்தில் இப்பொழுதெல்லாம் இறைவனை நம்புவது என்பது என்னுடைய அறிவுக்கு பொருத்தமானதா, என்னுடைய படிப்பறிவுக்கு பொருத்தமானதா? நாமெல்லாம் கல்வி கற்றவர்களாயிற்று, படித்தவர்களாயிற்று. அந்த படிப்பறிவுக்கும் கடவுளுக்கும் இடையே இவ்வளவு இடைவெளியை ஏற்படுத்திவிட்டு இந்த காலத்திலெல்லாம் கடவுளை நம்பி இருக்கக்கூடாது, நீங்களும் முயற்சிக்க வேண்டும் என்று நம்மை பலரும் நிந்திப்பார்கள். எனக்கு இறைவன் போதுமானவன் என்ற அந்த ஒரு உணர்வை கொண்டு நான் வாடும் பொழுது மற்றவர்களுக்கு அது பிடிக்காது. ஏனென்றால் இந்த காலத்திலெல்லாம் நாம் கடவுளை நம்புவது என்பது கூடாது. இது மனிதர்களுடைய ஒட்டுமொத்தமான பேச்சாக இருக்கிறது. இறுதி நாட்களில் யாரையெல்லாம் நான் நம்பினேனோ என் உயிரை மருத்துவர்கள் காப்பாற்றுவார்கள். காப்பீட்டு திட்டத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்காக, நாளைய வாழ்க்கைக்காக இன்றே நான் மருத்துவர்களை முடிவு செய்துவிட்டேன். என்னுடைய மருத்துவமனையையும் டாக்டர்களையும் கூட நான் நிர்ணயித்து விட்டேன். எனக்காக மருத்துவ பாலிசி எல்லாம் போட்டாகிவிட்டது. இனி எனக்கு கவலை இல்லை என்று யாரேனும் இருக்க முடியுமா? பெரிய வியாதிகளிலிருந்தும் என்னை அவர்கள் பாதுகாப்பார்கள் என்றும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இது குருட்டுத்தனமான நம்பிக்கையா அல்லது தெளிவான அறிவை கொண்டும் பார்த்தும் அத்தாட்சிகளோடு ஏற்றுக்கொண்டு நான் நம்பக்கூடிய ஒரு வழிமுறையா அல்லது குருட்டுத்தனமாக நான் நம்புகின்றேனா? இது என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி. இதற்கான பதில் என்னவென்றால், சுற்றி வர நான் பார்க்கிறேன், ஆஸ்பத்திரியில் ஜெனரல் வார்டு, ஸ்பெஷல் வார்டு, தீவிர சிகிச்சை பிரிவு, இன்டென்சிவ் கேர் யூனிட்,
இப்படி பல தரங்களில் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்நாளில் எந்த நோயை கொண்டு அவர்களுக்கு ஒரு வேதனை ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோயில் அவர்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்களே தவிர அந்த நோய் சுகமாகிவிட்டது என்று கூற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அப்படி என்றால் நாம் இப்பொழுது அறிய வேண்டியது 21ஆம் நூற்றாண்டினுடைய அணு யுகத்தில் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி கண்ட அந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய படிப்பறிவோ யாவற்றையும் மிகைத்ததாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் படிப்பையும் அறிவையும் இன்றைய காலத்தினுடைய விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியையும் நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். தெளிவான ஒரு மனநிலை இப்பொழுது நாம் அனைவருக்குமே வேண்டும். இந்த அறிவு வளர வேண்டுமே தவிர போதும் என்று சொல்ல முடியாது. எந்த காலத்திலும் சரி, அறிவு என்பது வளர வேண்டும், அது போதுமானது இல்லை. எனக்கு 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய அறிவு, இதற்கு மேலாக அறிவு இல்லை என்று நான் சொல்லும் பொழுது என்னுடைய தேவைகள் பல இன்னும் நிறைவேறாமல் இருக்கின்றன. உதாரணமாக என்னுடைய தேவைகளில் என்னுடைய நோய்கள், ஒரு நோய் கூட குணமானதாக எனக்கு தெரியவில்லை. சிறு வயதில் ஆரம்பித்த மூக்கு ஓட்டம் 50 வயது 60 வயது ஆனாலும் மூக்கில் அடைப்பும் சைனஸ் வலிகளும் சளியும் கொண்டு அந்த நோயானது இறுதி வடிவத்தையும் எட்டிவிட்டது. இன்னும் பலருக்கு தொண்டையில் அந்த சளியானது தேங்கி அந்த சளி அவர்களுடைய தைராய்டு கிளாண்டையும் பாதித்து பின்னர் தைராய்டு நோய்களின் காரணமாக அவர்கள் வாழ்க்கையெல்லாம் வாட வேண்டியிருக்கிறது. நெஞ்சில் இறங்கிவிட்டால், மூச்சுக்குழலில் இறங்கிவிட்டால் அந்த சளி உறைந்து போனால் பின்னர் அது ஆஸ்துமாவாக மாறி இறுதியில் அந்த ஆஸ்துமா என்ற நோயாளியை இறக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சுவாசம் கெட்டு அவர்கள் இறக்க வேண்டிய சூழ்நிலை. அதற்கு கீழே நெஞ்சு பகுதி இறங்கிவிட்டால் லங் ஃபெயில்யூர் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஆரம்ப காலங்களிலிருந்து இவர்களுடைய மருத்துவத்தில் சிறு குழந்தையாக இருக்கும் அந்த நிலையிலிருந்து இன்று வரையில் இதே மருத்துவத்தை தான். ஆனால் இப்பொழுது இவர்கள் கூறுவது, ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் வந்துவிட்டால் நாங்கள் உங்களை குணமாக்குவோம். சொந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய நாம் இதை எப்படி நம்பினோம்? சொந்த அறிவு வேண்டாம், சுய புத்தி வேண்டாம், பிறருடைய பேச்சு வேண்டாம், படிப்பு வேண்டாம், எல்லாம் வேண்டாம். ஆனால் அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் கூடவா நான் அதை அனுமானிக்க தவறுகின்றேன்? ஒரு குறிப்பிட்ட நோய் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. இறுதியில் அந்த நோயின் காரணமாக நான் மரணமடைகின்றேன். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு வயிற்று உப்புசம், வயிற்று வலி, வீல்னு கத்தும். ஜீரணம் என்ற ஒன்று இல்லை. அவ்வளவு பலகீனமான அந்த வயிற்றில் அப்பொழுதே அந்த பலவீனம் தலைப்பட்டு விட்டது. வயிறு உப்பிக்கொண்டு மலச்சிக்கல், பேதி, வாந்தி, வயிற்று வலி, வயிற்றில் பொறுமல், கக்குதல், சாப்பிட்ட பிறகு உரையேறுதலும் கக்குதலும், இவை அனைத்துமே இருக்கக்கூடிய சிறு வயது முதலாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையை மறந்துவிட்டாலும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிறந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அவ்வளவு விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம். இது குணப்படுத்தப்படுகிறதா? இல்லை. ஒரு வாந்தின்னு ஒன்று வந்தால் அந்த வாந்தியை பற்றி நம்முடைய அபிப்பிராயம் என்ன? ஒரு விஷத்தை சாப்பிட்டுட்டா வாந்தி எடுக்குது. வயிற்றில் ஜீரணமாகாத ஒரு விஷச்சத்து தங்கிவிட்டால் வாந்தி என்ற ஒன்று வருகிறது. குடலுக்குள் அந்த விஷச்சத்து இறங்கிவிட்டால் வயிற்று வலி, பெருங்குடலுக்குள் வந்துவிட்டால் பேதியாகிறது. இவை அனைத்துமே உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய இயற்கையான வழிமுறை. ஆனால் வாந்தி வரும்பொழுது வாந்தியை நிறுத்துகின்றார்கள். கெட்ட சக்தி இப்பொழுது இரத்தத்தில் சேருகிறது. அந்த கெட்ட சக்தியானது வாயுக்களாக மாறி அது இரத்தத்தில் கலந்து அந்த வாயுக்கள் என்னுடைய நுரையீரல்கள் மூலமாகத்தான் வெளியேற வேண்டியது. எனவே அந்த நுரையீரல்களில் அந்த வாயுக்கள் கெட்ட நீராக மாறுகின்றது. வாயுக்கள் நுரையீரலுக்குள் போகும்பொழுது அந்த நுரையீரலுடைய உயிரோட்டமும் குறைகிறது. மூச்சு உயிரோட்டம் என்ற ஒன்று குறைகின்றது. ஆக அந்த நுரையீரல்கள் ஒழுங்காக இயங்க முடியாது. அதனுடைய தன்மையில் சில சதவிகிதங்கள் குறைகின்றன. அதற்கேற்றாற்போல் அங்கு
அந்த வாயுக்களானது கெட்ட நீராக மாறி சளியாக மாறுகின்றது. பிறகு அந்த சளி கோர்த்து கொண்டு அது சீல் பிடித்ததாகவும் மாறுகின்றது. உங்களுடைய நுரையீரல்களையும் அது பாதிக்கிறது. இந்த வாயுவை நீங்கள் சுகப்படுத்தாத வரையில், அஜீரணத்தை நீங்கள் சுகப்படுத்தாத வரையில் ஒரு காலம் நெஞ்சு சளியை குணப்படுத்த முடியாது. ஆனால் உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுகள் இருக்கின்றார்கள், கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட். ஆனால் வயிற்றை மட்டும்தான் பற்றி பார்ப்பேன், வேறு இதை பற்றியும் பார்க்க மாட்டேன். மார்பக நோய் நிபுணர்கள் நெஞ்சில் இருக்கக்கூடிய இருதயத்தையும் நுரையீரலையும் மட்டும்தான் பார்ப்பேன், வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேன், தெரியாது எனக்கு. ஆனால் வயிற்றிலிருந்து தான் ஒரு நெஞ்சு சளி உருவாகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த வாயுக்கள் நுரையீரல்களை அடையும் பொழுது அந்த விஷ வாயுக்கள் நுரையீரலுடைய இயங்கும் தன்மையை பாதிக்கிறது. எனவே முற்றிலுமாக அந்த கெட்ட சக்தியை வெளியேற்ற முடியாது. அது கெட்ட நீராக மாறி சீல்கொத்து பிறகு சளியாக மாறுகின்றது ஜுரத்தோடு. நான் மார்பக நோய் நிபுணன். எனவே வயிற்றை பற்றி பார்ப்பதற்கு வேறு டாக்டர். அந்த மார்பகத்தில் 2 உறுப்புகள் இருக்குது. ஒன்று இருதயம் இருக்குது, இன்னொன்று நுரையீரல்கள் இருக்குது. இதுலேயும் 2 பேர். நான் இருதயத்தை பற்றி மட்டும்தான் பார்ப்பேன், எனக்கு நுரையீரலை பற்றி தெரியாது. நான் நுரையீரலை பற்றி தான் பார்ப்பேன், எனக்கு இருதயத்தை தெரியாது. இந்த 2 குருடர்களும் ஒன்று சேர்ந்து அந்த மார்பக நோயை குணமாக்க முடியுமா? இன்றைக்கு வரைக்கும் ஒரு சாதாரண பிபிக்கு நோயுடைய காரணம் தெரியுமா? தெரியாது. நெஞ்சு சளிக்கு சளி இருக்குது உள்ள பார்த்துட்டேன். ஏன் சளி வந்தது? அதான் இருமைக்கிட்டு இருக்கிறானே. நெஞ்சில் இங்கே சளி இருக்குது, இங்கே சளி இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் இருமைக்கிட்டு இருக்கிறாரு, சளி வந்துட்டு இருக்குது. அவரும் சொல்கிறார் சளி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சளியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. ஏன் அந்த சளி வந்ததுன்னு சொன்னால் அது கண்டுபிடித்தலுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். நான் எக்ஸ்ரே பார்த்துட்டேன், ஸ்கேன் பார்த்துட்டேன், சளி இங்கே இருக்குது, இங்கே உறைஞ்சி போயிருக்குது. அதனால் என்ன செய்யணும்? குணமாக்க முடியாது, அந்த நுரையில வெட்டி எடுத்துடணும். அல்லது ஊசி போட்டு உள்ளுக்குள்ளே அந்த சீலையும் தண்ணியையும் நான் வெளியே எடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு பொருள் அடிப்படையில், உருவத்தினுடைய அடிப்படையில் அந்த நுரையீரலை பார்க்குறாங்களே தவிர உயிரோட்டமான அந்த இருதயம் அல்லது அந்த நுரையீரல்கள் ஏன் அதனுடைய வேலையை, இயக்கத்தை நடத்தவில்லை என்பதை பற்றி அவர்கள் குருடர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் சக்தியை பற்றியவர்கள் அறியாதவர்கள், உயிரை பற்றியவர்கள் அறியாதவர்கள். நான் நெஞ்சு சளியை பார்ப்பவன் என்று கூறுகின்றார்கள். இவர்களுக்கு நெஞ்சு சளியை குணமாக்க முடியாது. வயிற்றிலிருந்து உருவாகக்கூடியதுதான் அந்த கெட்ட சக்தி இரத்தத்தில் கலந்து பின்னர் அந்த இரத்தமானது நுரையில் அடைந்து அந்த கெட்ட வாயுக்கள் வெளியேற வேண்டும். கெட்ட வாயுக்கள் நுரையில் அடையும் பொழுது நிச்சயமாக அந்த நுரையீரல்கள் சக்தி இழக்கும். விஷத்தன்மையின் காரணமாக இந்த வாயுக்கள் அனைத்தும் திரவமாக மாறி பின்னர் அது வெளியேற வேண்டியிருக்கும் அதிக உடல் உஷ்ணத்தோடு. ஏனென்றால் ஒரு வேலை செய்வதற்கு சக்தி தேவை. அந்த சக்தியானது வெப்ப சக்தியை தவிர கிடையாது. எனக்கு 98.4 degrees Fahrenheit என்னுடைய உடல் வெப்ப சக்தி என்றால் ஜுரம், அது என்னுடைய நார்மலான சக்தி என்றால் என்னுடைய சராசரி இயக்கத்திற்கு அதன் பயன்படும். ஆனால் நோயற்ற காலத்தில் அந்த கேடுகளை, தீமைகளை நீக்குவதற்கு அதிகப்படியான சக்தி எனக்கு தேவை. இந்த அதிகப்படியான சக்தி என்பது அதிகப்படியான உஷ்ணம். இந்த ஜுரம் அவசியம். சளி அவ்வளவையும் வெளியேற்றுவதற்கும் மீண்டும் அந்த நுரையீரல்களை சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்கும் இன்னும் வாயுக்கள் அவ்வளவையும் வெளியேற்றுவதற்கும் அந்த அதிகப்படியான சக்தி தேவை. இது 99 டிகிரி, 100 டிகிரி, 101 டிகிரி, 102 டிகிரி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடல் அழகான முறையில் உங்களுடைய கெட்ட சக்திகளை உடலை விட்டும் நீக்கக்கூடிய அந்த பாதையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது பொருள். இந்த நேரத்தில் உங்களுடைய இயக்க சக்திகள் அனைத்துமே வயிறுக்கு உரிய இயக்கம், குடலுக்கு இருக்கக்கூடிய இயக்கம், சிறுநீரகங்களுடைய இயக்கம், பெருங்குடலுடைய இயக்கம், இவை அனைத்துமே நோய் எதிர்ப்பு சக்திகளாக மாற்றப்பட்டு அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் உங்களுடைய ஜுரமாக இருக்கின்றது. ஜுரம் என்பது நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய ஒரு உச்சகட்டம். எனவே உங்களுடைய சராசரி இயக்க சக்திகள் எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்படும் பொழுது எனக்கு பசியும் இருக்காது. நான் இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. ஜுரம் இருக்கும் பொழுது சாப்பிடக்கூடாது. ஜுரம் தனியும் வரையில் சாப்பிடக்கூடாது. இது பொது அறிவு, மருத்துவ அறிவு இல்லை. சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு இது பொது அறிவை தவிர பொது அறிவும் கிடையாது, மருத்துவ அறிவும் கிடையாது. பொது அறிவு அற்றவர்கள் தான் மருத்துவ அறிவை பற்றி பேசுவார்கள்.
மருத்துவ அறிவு யாருக்கு இருக்கிறதோ பொது அறிவு கிடையாது என்பது பொருள். எப்போ அந்த பொது அறிவை கைவிட்டு விட்டார்களோ இனி அவர்கள் செய்வதெல்லாம் நான்சென்சிக்கல். நான்சென்ஸ் சொல்லணும் இல்லையா, அந்த நான்சென்ஸ். காமன் சென்ஸை தவறு விடும் பொழுது நான்சென்ஸ். மருத்துவம் என்பது நான்சென்ஸ், காமன் சென்ஸ் என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய அழகான பகுதிகளில் நான் வாழ்வேன் என்பது, வாழ வைப்பது. இந்த ஜுரத்தை அவர்கள் முதலில் தனித்து விடுவார்கள். எனவே நோய் எதிர்ப்பு சக்தி நீக்கப்படுகிறது. அந்த சளி அங்கு உறையும், இருதயத்தில் நெஞ்சு சளியாக மார்பகத்தில் உறையும். இது வாழ்நாள் முழுமைக்கும் கெட்ட வாயுக்களும் இந்த சக்திகள் நிறைந்து அங்கு அந்த கிருமிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது நீங்கள் டிபின்னு சொல்லுங்கள், நிமோனியான்னு சொல்லுங்கள், வேறு என்ன வேணாலும் பெயர் கொடுங்க, என்ன பெயர் வச்சாலும் சரி குணமாகாது. எந்த மருந்தை கொண்டும் குணமாகாது. டிபியை குணமாக்குகின்றோம். இது ஆங்கில மருத்துவத்தினுடைய உண்மைக்கு புறம்பான மனிதர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு துரோக விளம்பரம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நெஞ்சு சளி நிபுணன் அறிய வேண்டும், வயிற்றிலிருந்து சளி உருவாகிறதே தவிர கெட்ட வாயுக்கள் இரத்தத்தில் கலந்து அந்த வாயுக்கள் நுரையீரலை அடைந்து அந்த கெட்ட வாயுக்கள் நுரையீரலை படுதலை செய்கின்றது, இயக்கம் குறைகிறது, அங்கு அந்த கெட்ட வாயுக்கள் திரவங்களாகவும் சளிகளாகவும் மாறுகின்றன. இது நீங்கள் அறிய வேண்டிய ஒரு சத்தியம். சொந்தமாக உணர்ந்தால் தவிர உண்மைகள் விளங்காது. நான் இப்பொழுது கூறுவது ஒவ்வொருவருக்கும் புரியும். நெஞ்சு சளிக்கும் வயிற்றுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு சளி பிடிச்சிருச்சு. தண்ணி மாறினதுனால சளி பிடிச்சிச்சு. அன்றைக்கி அந்த தண்ணியை குடித்தேன், அந்த ஐஸ் வாட்டர் குடித்தேன், அதுக்கப்புறம் தான் மாறிச்சு. புளிப்பான அந்த பழத்தை எலுமிச்சை பழம் சாப்பிட்டேன், ஜூஸ் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் சளி பிடிச்சது, தொண்டைக்கர்மம். இதை தண்ணி மாறுதல் என்பது தண்ணி குடிக்கிறது வயிற்றுக்குள்ளே போதா, அதை மூக்கு வழியாக நெஞ்சிலுக்குள்ளே போதா? தண்ணி மாறுறது இருக்கட்டும், வயிற்றுக்குள்ளே போகிறது குடிக்கிறது வயிற்றுக்குள்ளே போதா அல்லது மூக்கு வழியாக நெஞ்சுக்குள்ளே போதா? வயிற்றுக்குள்ளே போகிறது ஏன் நெஞ்சு சளியாக மாறணும்? நேரடியான தொடர்பை பார்க்கறதுக்கு சக்தி இல்லாத இந்த குருடர்கள் ஸ்பெஷலிஸ்ட், பல்மனாலஜிஸ்ட், லங் ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் அறியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், பொதுமக்களை பின்பற்றாதீர்கள், உங்களுடைய பொது அறிவை பின்பற்றுங்கள். ஒவ்வொருவருக்கும் மகத்தான அந்த சக்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன என்று சிந்திக்க வேண்டியதுதான் உள்ளுக்குள் இருந்து பதில். அந்த பதிலை பின்பற்றுங்கள். இறை உணர்வு, இறைவன் அறிவித்தால் தவிர உங்களுக்கு நல்லறிவு இல்லை என்பதை. நாம் நல்லறிவை தவற விட்டு விட்டோம், அதனை நாம் புறக்கணித்து விட்டோம், அலட்சியப்படுத்தியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் உங்களுடைய நல்லறிவுக்குள் திரும்புங்கள். உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்பாடு செய்யப்படாத எந்த ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் நோயுற்ற காலத்தில் அதை குணப்படுத்தக்கூடிய ஏற்பாடும், அதை சிந்தித்து தெளிவுபெற்று நல்வழியில் உங்களுடைய பாதையை அமைக்கக்கூடிய அந்த ஏற்பாடு இல்லாமல் ஒரு மனிதனுடைய மனம் படைக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு தேவைக்கும் மற்ற மனிதர்களிடம் எதையும் கேட்காதீர்கள், அவர்களுக்கு எதுவுமே புரியாது. உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் உங்களுக்கு புரியாத ஒன்று யாருக்கு புரியும்? நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக
நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம். பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.